3 வருஷத்துல இல்லாத அளவுக்கு ஐடி ஹைரிங் குறைஞ்சிருக்குங்கிறாங்க. ஸோ இட் இஸ் a பிக் ட்ராப். 3 வருஷத்துல இருக்கிற ஹைரிங் வந்து கம்மியாயிருக்கு இன்னைக்கு. ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டட் தான். அதுக்காக ஐடிக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஐடிக்கு வாய்ப்பு இன்னைக்கும் வாய்ப்பு இருக்கு எல்லா துறைக்குமே. மெடிக்கல் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சான்சஸ், நிறைய ஓப்பனிங்ஸ் இருந்திருக்கும். ஆனால் பசங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, கைட் பண்ண யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. எந்த மாதிரி ஃபீல்டெலாம் மெடிக்கலில் ஓப்பனிங்ஸ் இருக்கு, ஆனால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இல்லை, நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் தாண்டி கேட்குறீங்களா, எம்பிபிஎஸ்ல கேட்குறீங்களா? எம்பிபிஎஸ் இல்லை, அதையும் தாண்டி ஒரு காலத்தில் வந்து எம்பிபிஎஸ் முடிச்ச பிறகு கண்டிப்பாக பிஜி பண்ண வேண்டிய சூழ்நிலை தான் இன்றைக்கும் இருக்குது. ஒரு காலத்தில் ரேடியாலஜி ப்ரிஃபர் பண்ணாங்க. இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ப்ரிஃபரிங் ஜென்ரல் மெடிசன். ஸோ ஃபியூச்சரில் வந்து ஜென்ரல் மெடிசன், ஜென்ரல் சர்ஜரி இந்த மாதிரி ரிலேட்டடுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. பட் மெடிக்கல் படிக்கிற பசங்களும் வந்து தே ஹாவ் டு லேர்ன் அபவுட் ஏஐ ரிலேட்டட் டூல்ஸ். ஒன்றும் இல்லை, கூகுளில் போய் ஏஐ டூல்ஸ் ஃபார் ஹெல்த் கேர், லாட் ஆஃப் டூல்ஸ் ஆர் தேர். அந்த டூல்ஸை வந்து தே ஹாவ் டு ஸ்டார்ட் யூசிங். தே ஹாவ் டு யூஸ் த டெக்னாலஜி ரிலேட்டட் டு தட். அவங்க பண்ணணும். எம்பிபிஎஸ் கிடைக்கலையா, நெக்ஸ்ட் பெஸ்ட் சாய்ஸ் வந்து பயாலஜி. ஐ எம் நாட் சேயிங் மெடிக்கல், பயாலஜி ரிலேட்டட் அப்படின்னா மீன்வளத்துறை, ஃபிஷரிஸ் சயின்ஸுக்கு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பிகாஸ் இப்போ வேர்ல்டு ஃபுட் கவுன்சிலுடைய ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து நெக்ஸ்ட் 6 இயர்ஸ்ல கன்சப்ஷன் ஆஃப் சீ ஃபுட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து இஸ் கோயிங் டு ரைஸ் பை ஆல்மோஸ்ட் 35%. ஒரு 35% வந்து கடல் சார்ந்த உணவுடைய உற்பத்தியும் உட்கொள்ளுதலும் ஜாஸ்தியாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபிஷரிஸ்க்கு நிறைய நியூ டெக்னாலஜிஸ், நியூ இண்டஸ்ட்ரி போல ட்ரெடிஷ்னல் அந்த ஃபிஷிங் இது போய் இன்னைக்கு வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி ஃபிஷிங் வளர்ந்துருச்சு அந்த துறை. ஸோ அதுக்கு வாய்ப்பு இருக்குது. கால்நடை மருத்துவத்தில் வாய்ப்பு இருக்குது. நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோவிடுக்கு அப்புறம் மக்களிடையே வந்து இம்யூனிட்டி ஜாஸ்தியாக இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும், டயட் கண்ட்ரோல், நேச்சர் கியூர், இந்த மாதிரி கொஞ்சம் ஆர்வம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ வந்து பிஎன்ஒய்எஸ் பண்ணலாம். இந்த பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி யோகிக் சயின்ஸுக்கு நீட்டு தேவையில்லை. பட் அதே இந்திய மருத்துவம், சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதிக்கு நீட்டு தேவை. ஸோ இதுவும் நிறைய பசங்களுக்கு சில சமயம் தெரிய மாட்டேங்குது. ஸோ நீங்கள் பிஎன்ஒய்எஸ் கூட அதுக்கு தனி அப்ளிகேஷன் அதுவும் பண்ணலாம். அது தாண்டி வந்து பேராமெடிக்கல் பண்ணணும்னா என்றைக்குமே நர்சிங் இஸ் எவர் கிரீன். இன்னைக்கு வந்து நர்சிங் கொஞ்ச நாள் இருந்துட்டு லேர்ன் கொஞ்சம் பிஜி வரைக்கும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா ஈவன் அப்ராட்லையும் வாய்ப்புகள் இருக்கு. இஃப் யூர் ஏபிள் டு ஸ்பெண்ட் லிட்டில் மணி அண்ட் லேர்ன், கம்ப்ளீட் த எக்ஸாமினேஷன் ரிக்யர்மெண்ட். அது இல்லைன்னா ஆப்டோமெட்ரி, இதுலேயும் நல்ல வாய்ப்பு இருக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ரிப்போர்ட் வந்திருக்கு. எவ்ரி 5 years they give a report. ஒரு ஆச்சரியமான ரிப்போர்ட் என்னன்னா, இது நான் 15 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்ல வந்து ஒரு ஆவரேஜ் கண்ணாடி போறவங்களுடைய ஏஜ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 22 to 23 இருந்தது. அதுக்கப்புறம் இட் ஃபால் அப் டு 17 to 18. இப்போ லேட்டஸ்ட் ரிப்போர்ட் படி 7 to 10 இயர்ஸ்ங்கிறாங்க. 7 to 10 வயசுலேயே கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுல ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் நடக்குது. நீங்க பைஃபோக்கல் லென்ஸ்ல வந்து நிறைய இருக்கு. ஸோ ஆப்டோமெட்ரி பண்ணலாம், பிஃபார்ம். பட் அகைன் வந்து இதெல்லாம் படிக்கும்போது ஹாஸ்பிட்டல் சார்ந்த படிப்பு பண்ணுங்க. நான் வந்து எப்பவுமே சொல்லுவேன், இந்த மருத்துவ சார்ந்த படிப்பு படிக்கும்போது மேல் படிப்பு படித்து ஸ்பெஷலைஸ் பண்ணாதான். வெறும் யூஜி டிகிரி வச்சுட்டு பெரிய சம்பளம் எதிர்பார்க்க முடியாது.